கோவில்பட்டியில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் மாநாக்கு ஒருங்கிணைப்பாளர் வைகோ பங்கேற்கிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். மத்திய மாநில அரசுகளே ரத்து செய், ரத்து செய். விவசாய கடன்கள் அனைத்தும் உடனடியாக ரத்து செய். கைவிடு, கைவிடு. ஜப்தி நடவடிக்கை கைவிடு, கைவிடு, கைவிடு. ஜப்தி நடவடிக்கை கைவிடு. ஒப்படைக்காதே, ஒப்படைக்காதே. புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்காதே. மத்திய அரசு, மாநில அரசு அடக்குமுறையை ஏவாதே. விவசாயிகள் மீது ஏவாதே. நேரடி அரசே, கேடுகட்ட அரசே. நேரடி அரசே, விவசாயிகள் அரசே. நேரடி அரசே, விவசாயிகள் அரசே. மோடி அரசே, விவசாயிகள் அரசே. மோடி அரசே, எதிரான அரசே. அடிக்காதே, ஜப்தி செய்யாதே, ஜப்தி செய்யாதே. நேரடி அரசே, தேர்தல் அரசே. விவசாயிகளை அடிக்காதே. மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ தலைமையில் தற்போது மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், வைகோ தலைமையில் நடைபெற்று வர இந்த மறியல் போராட்டத்தில் எந்தெந்த விவசாய அமைப்புகள் பங்கேற்றிருக்காங்க? கோவில்பட்டியில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி வருகிறார். தற்பொழுது அதாவது இங்கு ரயில் மறியல் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி, அதாவது மத்திய அரசு இந்த ரத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே இதனால் உயிரிழந்த விவசாயிகள் உயிரிழந்ததற்கு சரியான ஒரு இழப்பீடு கிடைக்க வேண்டும். அதேபோல விவசாய பொருட்களை பறிமுதல் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதேபோல மத்திய அரசு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பாதுகாக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தான் தற்பொழுது இந்த ரயில்வே திட்டவாளத்தில் உட்கார்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார். தற்பொழுது இந்த ரயில் வரவிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அதுக்கு நம்மோடு இருக்கிற பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் கேட்கலாம். சொல்லுங்க, இந்த போராட்டத்தை பத்தி சொல்லுங்க. விவசாயிகள் வாங்கிய கடன்களை 90% செலுத்திய பின்பும் இந்த கேடுகட்ட ஜெயலலிதா சர்க்காருடைய போலீஸ் அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்களுடைய பொருட்களை, டிராக்டர்களை, அவர்களுடைய விவசாய உபகரணங்களை பறிமுதல் செய்து கொண்டு போறதால் மானத்துக்கு ரோசத்துக்கு அஞ்சி 3 விவசாயிகள் 1 மாதத்துக்குள் தற்கொலை செய்து கொண்டு செத்திருக்கிறார்கள். இந்த சாவுக்கு ஜெயலலிதா சர்க்கார் தான் பொறுப்பாக வேண்டும். எனவே 48 விவசாய சங்கங்களின் சார்பில் அதன் தலைவர் தெய்வசிகாமணி மக்கள் நல கூட்டணியையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் சந்திக்க என்னிடம் வந்தபோது நான் விஜயகாந்த் அவர்களிடம் அழைத்து சென்றேன். திருமாவளவன் அவர்களும், ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும், முத்தரசன் அவர்களும் என்னோடு உடனிருந்தார்கள். இந்த 5ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் ஜப்தியை நிறுத்த வேண்டும். ஜப்தி நடவடிக்கைகள், கட்டாய மிரட்டல், வசூல் நடவடிக்கைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த காரணத்தை இருக்கக்கூடாது. அதை கண்டித்து விவசாயிகளிடம் இந்த கட்டாய கெடுபிடி வசூலை செய்யக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தித்தான் நாங்கள் இந்த ரயில் மறியல் போராட்டத்தை தமிழகமெங்கும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று இங்கே நான் கலந்து கொள்கிற இந்த நாள் என் தந்தையார் வையாபுரியார் புற்றுநோயால் இறந்த நாள். நான் 43 வருஷமாக என் கிராமத்து வீட்டில் ஜெயில போகாத வருஷம் மட்டும். ஜெயில இருந்தா ஜெயில உண்ணாவிரதம் இருப்பேன், மௌன விரதம் இருப்பேன். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிட மாட்டேன், யார்ட்டையும் பேச மாட்டேன். ஆனால் இந்த விவசாயிகள், நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். எங்கள் இந்த பக்கத்து கிராமங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு பூரா விவசாயி நொறுங்கி சேர்த்து சுண்ணாம்பாயிட்டான். அவனுக்கு நாதியே இல்ல. அவன் இவ்வளவு பலம் இருந்தும் அவனை யாரும் கவனிக்கல. அவனுக்கு இலவச அரிசிங்கிறாங்க. ஒரு மூட்டை நெல்லை உற்பத்தி பண்ண அவன் பண்ற பாடு இந்த சர்க்காருக்கு தெரியுமா? அதனாலதான் நான் மௌன விரதத்தை கலைச்சிட்டு இங்க வந்திருக்கேன். உண்ணாவிரதத்தை நிறுத்தல. நான் நேற்று ராத்திரி சாப்பிட்டது, இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன். இந்த விவசாயிகளுடைய துன்பத்தை தவிர்ப்போம், ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று தமிழக அரசை கேட்டுக் கொள்கிறேன், மத்திய அரசை கேட்டுக் கொள்கிறேன். ஜப்தி மட்டுமல்ல, வசூல் கேட்டு போகக்கூடாது. ஏற்கனவே செண்பகவலி அணைக்கட்டுக்காக நீங்க 2000 பேருக்கு மேல திரட்டி நீங்க உண்ணாவிரதம் இருந்தீங்க. இப்ப இந்த கோயில்பட்டில அதே அந்த சம்பவம் தொடர்ந்து அடுத்த மாவட்டங்கள், ஒவ்வொரு மாவட்டங்களும் இந்த பிரச்சனைகள் வந்து முடியாத பிரச்சனை இருக்கு. விவசாய பொறுத்த வரைக்கும் எங்கே விவசாயிகளுக்கு துன்பம் என்றாலும் அங்கே வைகோ இருப்பான். 8 வருஷம் முல்லை பெரியாருக்காக 8 வருடம் போராடி 10 லட்சம் பேரை திரட்டினேன். அதுக்கு பிறகுதான் ஜெயலலிதா கோர்ட்ல ஒழுங்கா கேஸ் நடத்தினா. மீத்தேன் எழுத்து 3 மாசம்
ஊர் ஊரா போய் எல்லா கட்சிக்காரர்கள்ட்டையும் கட்சி கொடி கட்டாம போய் நம்ம காவிரி தீரம் அழிஞ்சு போயிரும், பஞ்ச பிரதேசமாயிரும், எத்தியோப்பா மாதிரி ஆயிரும், செத்தே போயிருவோம் அந்த மீத்தேன் வந்ததுன்னா என்று சொல்லி மக்களை திரட்டி மீத்தேன் உள்ள வந்தா உடைச்சு நொறுக்கோன்னு ஆபீஸ பூட்டிட்டு ஓடிட்டான். கான்ட்ராக்டர் ரத்து பண்ணிருக்காங்களே தவிர திட்டத்தை கொண்டு வருவோம் மோடி சர்க்கார் சொல்லுது. நான் கோர்ட்ல ட்ரிபியூனல்ல கேஸ் போட்டு வாதாடி ஆர்டர் வாங்கினேன். இப்ப சேல் கேஸ் எதிர்த்து 7ஆம் தேதி நாளான்னைக்கு நான் ட்ரிபியூனல்ல போய் வாதாட போறேன். சேல் கேஸ் எதிர்த்து. சேல் கேஸ்ங்கிறது மீத்தேனை விட கொடுமை. 5 மாவட்டம் அடியோடு அழிஞ்சு போயிரும். இந்த மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டது திருவாளர் மு க ஸ்டாலின். கலைஞர் கருணாநிதிக்கும் இதுக்கு பொறுப்புண்டு, ஸ்டாலினுக்கும் பொறுப்புண்டு. என்ன கிக் பேக்ஸ்? எதுக்காக இந்த மோசமான திட்டத்தை நீங்க பிறந்த மண்ணு சொல்லுகிற தஞ்சை தரணி சோழ மண்டலத்தை அழிக்கிற திட்டத்துக்கு எப்படி கையெழுத்து போட்டீங்க? இதுக்கு மன்னிப்பே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவர் வாயை திறக்கவே இல்லை. நாங்க அரசியலுக்காக பண்ணல. ஏன் சொல்றேன்னா நான் ஓட்டுக்காக பேசல. 3 மாசம் 5 ஜில்லாவில் பிரச்சாரம் பண்ணும் போது என் கட்சி கொடி கூட கட்டல, மதிமுக பேரை கூட சொல்லல, ஒரு இடத்துல கூட எங்க கட்சி பேனர் வைக்கல. எல்லா ஜனங்களுக்காக போராடணும், காவிரிக்காகவும் மீத்தேன் எதிர்ப்பதற்காகவும். இது எங்கே விவசாயிகளுக்கு துன்பம் என்றாலும், மீனவர்களுக்கு துன்பம் என்றாலும், தமிழர்களுக்கு துன்பம் என்றாலும் அங்கே வைகோ போராடுவான்.